ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல கவனிங்க, ஒரு சின்ன பையன், அவன் ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு தம்பி, ஒரு விசுவாசி. அவனை கூப்பிட்டு அவன் நல்லா பாடுகிற திறமை உடையவனா இருந்தபடினாலே நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலே நடந்த உண்மை சம்பவம். அந்த சிறு பிள்ளையை அழைத்து அந்த ஸ்கூல் பிரின்சிபல் சொன்னாராம், ஆனுவல் டே வரப்போது, இந்த ஆனுவல் டேல நீ ஒரு பாடலை பாடணும். ஆனால் என்ன காரணத்து கொண்டோ இயேசு தெய்வம் இந்த கிறிஸ்டியனை அந்த உள்ள கொண்டு வரக்கூடாது. காமனான ஒரு பாட்டை பாடணும். உனக்கு திறமை இருக்கனால இந்த சான்ஸை நான் கொடுக்குறேன். எந்த விதத்திலும் இயேசு என்கிற பேர் உள்ள வரக்கூடாது. ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டு ஆயத்தமாகி இந்த ஆனுவல் டே அன்றைக்கு அவன் அந்த இடத்துக்கு வந்து அவன் பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மைக் அவன் கையில் கொடுத்தாங்களாம். பிரின்சிபலை பார்த்தா பிரின்சிபல் சொன்னாராம், ஞாபகம் இருக்கா அப்படின்னாராம். ஞாபகம் இருக்கு சார். எந்த காரணத்தோண்ட என்ன பண்ணக்கூடாது, ஏஜுவா சொல்லக்கூடாது. அதானே உங்கள் ரூல்ஸுக்கு நன்றி, நானும் பாட மாட்டேன் சொல்லிட்டு அந்த சின்ன தம்பி மைக் எடுத்த உடனே அவன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவன் ஒரு பாடலை பாட ஆரம்பித்தானா. நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர் அப்படின்னு பார்த்துட்டு பிரின்சிபலை பார்த்தானா, கண்டினியூ அப்படின்னாராம். இவனுக்கு ஒரே சந்தோஷம். திருப்பி அடுத்த லைன் பாடினானா, சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வ வல்லவரே. பிரின்சிபல் சூப்பர், கண்டினியூ பாடினார். அவன் 2 கையை உயர்த்தி பாடினான், உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பிரின்சிபலை பார்த்தானா, கண்டினியூப்பா, ஏன்பா நிறுத்தின அப்படின்னா. இவர் 2 கரங்களை பரலோகத்திற்கு நேரம் உயர்த்தி சொன்னானா, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. முழு பலத்தோடு பாடும் போது நிப்பாட்றா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம் கேட்டுச்சான்? இவன் ஷாக்ல வந்து திரும்பி பார்த்து, என்ன சார் அப்படின்னா. அவர் சொன்னாராம், உன்னை ஏசுன்னு பாடக்கூடாது தானே நான் சொன்னேன். இவனுக்கு ஒரே சந்தேகம், நான் எங்கேயே ஏசுமே பாடலையே சார், பரிசுத்தர் தானே சார் சொன்னேன். அந்த பிரின்சிபல் எழும்பி சொன்னாராம், பரிசுத்தர்னா நீ ஏசுன்னு சொல்லவே தேவையில்லை, அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பரிசுத்த நபர், ஒரு தெய்வம் ஒருவர் இருப்பாரானால் நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமான ஆண்டவருக்கு